ஹாய், இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து மித்தா இல்லை உண்மையாக நடக்குதா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுவேன் ஃப்யூச்சரில், நெக்ஸ்ட் வீடியோவில். என்னென்னா வந்துட்டு நம்ம கையில் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, என் கையில் மருதாணி வச்சா குழந்த பிறக்கும்போது குழந்த கை வந்து செவந்திருக்குமாமா அப்படின்னு சொன்னாங்க. போன ப்ரெக்னன்சிலே பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு பல சுச்சுவேஷன், அதனால் வந்துட்டு என்னால் சரியாக எதுவுமே பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து மருதாணி வச்சுட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபியோட கையை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஓகே இப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட மருதாணி அரைச்சி வேற ஒரு அக்காட்ட சொல்லியிருந்தேன். அந்த அக்கா அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட வச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம், ஒரு கைக்கு தான் வச்சுருக்கிறேன். அதாவது வந்துட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்துட்டு எப்படி அந்த குழந்தை கையில் வந்துட்டு நம்ம குட்டி கையில் வந்து செவந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இல்லை கண்டிப்பாக சவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. நான் கொஞ்ச நேரம் தான் வச்சேன். ஏன்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் மழை மோடமாகவே இருக்குது. அதனால் வேண்டாம் ரொம்ப நேரம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுட்டு எடுத்துட்டேன். நான்லாம் நைட்டு ஃபுல்லாக வைக்கிற ஆள். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டேன். இந்த ஆரஞ்சு கலர் தான் கிடச்சிச்சு. பார்ப்போம். பாய், லவ் யூ ஆல்.